வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அந்த ஜாதகர் நல்ல வாழ்வு வாழ்வார், நல்ல குடும்ப அமைப்பு இருக்கும், நல்ல பேச்சு திறமையானவர், நல்ல வருவாய் நிறைந்தவர், செல்வம் செல்வாக்கு பெற்றவர் என சொல்லிவிடலாம். இப்படிப்பட்ட அமைப்பு ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளிலே ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 2ஆம் வீடு என்பது நல்ல குடும்பத்தை குறிக்கக்கூடிய வீடு, தனத்தை குறிக்கக்கூடிய வீடு, ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய வீடு. தனஸ்தானாதிபதி அந்த வீட்டின் அதிபதி. அந்த தனஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருந்து, அதாவது 3, 6, 8, 12 என மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் நல்ல இடங்களில் இருந்து, 3ஆம் இடம் என்பது கூட அதிகமான மறைவு கிடையாது, இருந்தாலும் ஒரு மறைவு ஸ்தானம் என்ற கணக்கில் சொல்கிறேன். 100% பலன் கிடைக்கிறதா சொல்கிறேன். அந்த ஸ்தலஸ்தானத்தை மறைவான இடத்தில் இல்லாமல் கேந்திர வீடுகளில், திரிகோண வீடுகளில் இருந்து அந்த தனஸ்தான வீடான 2ஆம் வீட்டில் நல்ல சுபக்கரகங்கள் இருந்து அந்த வீட்டு சுபக்கரகங்கள் பார்த்து அந்த 2ஆம் வீட்டின் அதிபதி அந்த தனஸ்தானாதிபதி சுபக்கரகங்கள் பார்த்து இப்படி நல்ல அமைப்புகள் அந்த ஜாதகர் செல்வம் செல்வாக்கு பேர் புகழ் இவற்றை அடையும். இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இப்படி இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் அந்த ஜாதகம் கஷ்டப்படுவோம். எல்லா அமைப்பு இருக்கிறதே ஏன் நாம் கஷ்டப்படுவோம்னு நினைப்பார்கள். அதிலும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த 2ஆம் வீட்டிலே சுபகரகங்கள் இருந்து அதற்கு முன்னால் வீடாக இருக்கக்கூடிய, பின்னால் இருக்கக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டில் லக்கணத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் அவர்கள் கொஞ்சம் தடங்கள் செய்வார்கள். இதற்கு பாவக்கட்டாயம் என்று சொல்வார்கள். தடங்கள் செய்வார்களுடைய தடைகள் செய்ய மாட்டார்கள். அந்த தடங்கள் விலகி பின்பு நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் நாம் சொல்ல வேண்டும். சில காலம் கஷ்டப்படுவீர்கள், பின்பு நன்றாக வாழ்வீர்கள், நல்ல பாக்கியங்கள் உண்டு என சொல்ல வேண்டும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பாக்கியம் உண்டு. சில தடைகள் வந்து பிறகு வெற்றி பெற்று விடுவார்கள். இப்படி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதாக பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.